யாருக்கோ போடுற மாதிரியே இல்லைப்பா. போட்டு போட்டு ஏமாந்து தான் மிச்சம் நாங்கள். இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்கிறாங்க, யாரும் எதுவும் செய்ய மாட்டேன்றாங்க. புரியுதுங்களா? இப்போ இவருக்கு வச்சா 10,000 தரேன்றார், இவருக்கு வச்சா 8,000 தரேன்றார், மிக்சி தரேன்றாரு, அப்புறம் என்ன வாஷிங் மிஷின் தரேன்றாரு, ஃப்ரிட்ஜு தரேன்றாரு. யார் வீட்டில் இல்லை, ரோட்டில் பாரு, ரோடு வீட்டில் பிளேட் படத்தில் இருக்கிறவங்க கிட்ட கூட அந்த பொருள் இருக்குது. அவர் கொடுத்து என்ன பண்ண முடியும் நாங்கள் அந்த பொருள் அந்த 8,000 இவர் வந்தார் 10,000 தர்றாரு. இதுக்கு முன்னாடியே எங்கே போனாங்க எல்லாம்? வரத்துக்கு முன்னாடி ஆட்சி மாற்றுக்கு முன்னாடியே பால் விலை ஏறிச்சு, எண்ணெய் விலை ஏறிச்சு. அப்போ நாங்கள் பொதுமக்கள் என்ன பண்ணுவோம்? நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறோம், என்ன பண்ண முடியும்? எங்களால் எப்படி குடும்பத்தை தள்ள முடியும் சொல்லுங்கள்? வாடகை இப்போ இருக்கிற வீட்டுக்கு 6,000, இப்போ 7,000 கேட்குறாங்க. எல்லாம் வரி ஏறுது. அவங்க என்ன பண்ணாங்க? வரி ஏறுதுன்றாங்க. என்ன பண்ணலாம்? சரி, என்ன மாற்றம் வரணும்னு நினைக்கிறீங்க? அப்போ நான் மொத்தமாகவே எல்லாருக்கும் நல்லது செய்யணும்ப்பா. மனசாட்சி இருக்கிறவங்க நல்லது செய்யணும். நான் இதில் குதிக்கிறேன், இதுக்கு இப்போ இந்த கட்சிக்கு எவ்வளோ பணம் பொதுவாக சொல்கிறேன், கட்சிக்கு நான் எல்லாம் பணம் செலவு பண்ணுறாங்கல்ல. அப்போ என்ன பணம் அவங்க சொந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணுறாங்க இல்லைல்ல? இப்போ இதில் குதிக்கிறவங்க ஆர்வம் காட்டுறவங்க. இப்போ நடந்து வந்தால் 10 போலீஸ் வருது அவங்களுக்கு. பொதுமக்கள் இது ரோடு போகிறதுக்கு வழி இல்லை. அந்த டைமில் ஜனங்க என்ன பண்ணும்? அதுக்கு அப்படியே நிற்குதுங்க ஜனங்க. அப்போ என்ன பண்ணலாம்? ஏன் இவங்க தனிப்பட்ட முறையில் வரமாட்டாங்களா? யாராவது சுட்டுருவாங்களா? யாராவது துப்பாக்கி எடுத்தவங்கள பாதுகாப்போடு தான் வருவாங்களா? அவங்க வந்தால் தான் ரோடை க்ளீன் பண்ணி பெருகுறாங்க, பீச்சிங் பவுடர் போடுறாங்க, எல்லாம் க்ளீனாக. இல்லைன்னா காரி முஞ்சின்னு தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம்? அப்போ யார் வந்தால் நல்லாயிருக்கும் சொல்லுங்கள்? பொது ஆள் வந்தால் தான்ப்பா நல்லா, நாடும் உருப்படும். எல்லாமே இவங்க எல்லாமே வரவங்கெல்லாம் ஒன்றா நம்பர் திருடணுங்க தான்ப்பா. யாரும் யோகியம் கிடையாது, எல்லாம் திருட்டு பசங்க தான். ஆதாயம் இல்லாமல் யாரும் ஆற்றுல இறங்க மாட்டாங்க. இப்போ எனக்கு கூட ஆதாயம் இருந்தால் தான் அந்த ஆற்றுல இறங்குவேன், இல்லைன்னா நான் இறங்க மாட்டேன். இப்போ நம்ம சட்டமன்ற தேர்தலில் இப்போ ஒரு 4 கட்சி இறங்குறாங்க. யாரானா அதிமுக, திமுக, விஜய் அவரோட தாவேக கட்சி, அப்புறம் நாம் தமிழர் கட்சி. நீ சொல்கிறது ரைட், நான் ஒத்துக்கிறேன். ஓகே, இந்த பாரு, திமுக வந்தது, இந்த முக்காவும் வந்து 2 முக்காவும் வந்து 2 முக்காவும் என்ன தான் பண்ணுது? பொதுமக்கள் தான் கஷ்டம். இந்த வாட்டி ஓட்டு மாற்றி போடுவோம், மாற்றம் கொடுக்கட்டும். மாற்றி யாருக்கு போடலான்னு இருக்கீங்க? நாங்கள் விஜய்க்கு போடலான்னு வரோம்.